ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட அம்மா கால் பண்ணி நல்லா பண்ணுமா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்ட அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆஃபீஸோட மேனேஜரும் எல்லாரையும் கூப்பிட்டு நெக்ஸ்ட் பண்ண போற ப்ராஜெக்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சடனா அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு கர்ப்பிணி பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இதை பார்த்து ரொம்பவே கடுப்பான அந்த ஒரு மேனேஜரும், நீலாம் எதுக்கு வேலைக்கு வர, ஒழுங்கா வீட்டுல இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிடிச்சி திட்டுறாரு. அதே மாதிரி தான் லஞ்ச் டைம்ல அந்த ஒரு கர்ப்பிணி பொண்ணு உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து அந்த ஒரு மேனேஜர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலை கொடுத்து இதை செக் பண்ணி உடனே எனக்கு நீ அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இதை கிட்ட அந்த ஒரு கர்ப்பிணி பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே சார் நான் சாப்பிட்டு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அதுக்கு இந்த மேனேஜர் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது, இப்போ எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு. இதை கேட்ட அந்த ஒரு புதுசா ஜாயின் பண்ண பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கர்ப்பிணி பொண்ணுகிட்ட ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேலையை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த கர்ப்பிணி பொண்ணு, என்னோட கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, நான் தான் என்னோட குழந்தைய பாத்துக்கணும், இந்த வேலையை விட்டு எனக்கு வேற வேலையும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஒரு பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா நேரா மேனேஜர்ட்ட போயிட்டு ஒரு கர்ப்பிணி பொண்ணு நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அதெல்லாத்தையும் கேட்ட அந்த ஒரு மேனேஜர் பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொண்ணு கூட சண்டைக்கு வராரு. ஒரு கம்பெனியோட ஓனரே என்னோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க.